அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் சன்னா செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் பூரிக்கு செஞ்சுருக்கேன். இதே பரோட்டா, நான், சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வடநாட்டுக்காரங்க செய்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சன்னா நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. இது மாதிரி உடச்சா உடையணும். தண்ணியை எடுத்துகிட்டு நான் புது தண்ணியில் சேர்த்துருக்குறேன். நான் குக்கரில் போட்டிருக்கேன். 5-6 விசில் வரணுங்க. நல்லா மசியணும் அந்த சன்னா. அதுக்கு நம்ம வேக வைக்கணும். அதை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். ஆறு விசில் வைக்க போகிறேங்க. 6 விசில் வச்சு நம்ம பார்க்கலாம். அதுக்கு பார்க்குறேன். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. கரெக்டாக 6 விசில் வந்துச்சு. ரொம்ப நேரம் வேகம் அதனால தான் நான் 6 விசில் வச்சேன். மாவு மாதிரி இருக்கணும் பாருங்கள். தொட்டால் மாவு மாதிரி இருக்கணும். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சன்னாவை எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதியில் நான் கிரேவியில் சேர்த்துக்கிறேன். வேறொரு பவுல் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாருங்கள். பல்லா வெங்காயம் 3 வெங்காயம் நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். பல்லா வெங்காயம் கூட சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் கிரேவி நிறையா கிடைக்கும். கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வதக்கணும் வெங்காயம். தக்காளி 2 தக்காளியை நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதே சேர்த்துக்கணும். தக்காளி பாருங்கள், கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் வாங்கிடுச்சு. இப்போ தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். 2 தக்காளிங்க இது. இப்போ சேர்த்துக்கிறேன். மிதியும் வதங்கணும். தக்காளியும் வதங்கணும். மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஜீரகம் 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள்தூள் 3/4 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா தூள் 3/4 ஸ்பூன் போடுறேன். அடிக்கடி கலந்துகிட்டே இருக்கணுங்க. தக்காளி வெங்காயம்லாம் அடி பிடிச்சிடும். மல்லித்தூள் 1/2 மஞ்சக்கண்ணி போடுறேன். இஞ்சி பூண்டு 1/2 மஞ்சக்கண்ணி போடுறேன்.
உங்களுக்கு சென்னா மசாலா இருந்துச்சுன்னா சென்னா மசாலா சேர்த்துக்குங்க. மற்ற மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. பச்சை மிளகா 2 கீறி போட்டிருக்கேன். அதுதாங்க எல்லா மசாலா சேர்த்தாச்சு. இப்போ வேக வச்ச சென்னாவை சேர்த்துக்கிட்டலாம். தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கண் செக் பண்ணி பார்த்துக்கணும். பாருங்கள், நான் எடுத்து வச்ச கைப்பிடி எடுத்து வச்சுருந்தேன்னா சென்னாவை அதை வந்து மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்திருக்கேன். அதே இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தா கிரேவி நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். கடைசியாக 2 பொருள் சேர்க்க போகிறேன். அதுதாங்க மெயினு. பாம்பேக்காரங்களாம் செய்வாங்க, இதே மாதிரி தாங்க செய்வாங்க. அதான் அவங்க சென்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது காரணம் அதான். சாட் மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். இது போட்டால் தாங்க பாம்பேக்காரங்க செய்கிற அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். கஸ்தூரி மெத்தி 2 மெஸ் கண்டி போட்டிருக்கிறேன். அது நல்லா கசக்கி விட்டு போடணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா வரும். சாட் மசாலா கொஞ்சம் கம்மியாக போடணும், கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் கூட போடணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, புரோட்டாவுக்கு ரொம்ப மெச்சாக இருக்குங்க. எவ்வளோ செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் அப்படி இருக்குது. இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.